மேன்ஷன்லலாம் தங்குற பேச்சுலர்ஸ்க்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது. ஒரு 30 ரூபா இருந்தால் ஒரு வேளை சாப்பாடு நமக்கு வயிறு ரொம்பிடுங்க. ஃபர்ஸ்ட் 7 மணிக்கு 7:30 மணிக்கு கிடைக்கும். இட்லி, சாம்பார், அப்புறமா கிச்சடி, பொங்கல், தோசை கிடைக்கும். தோசை சட்னி 20 ரூபாய், கிச்சடி சட்னி 20 ரூபாய் வரும், பொங்கல் சட்னி 20 ரூபாய், வடை இருக்கும் 2 பீஸ் 10 ரூபாய். சாப்பாடு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஒயிட் ரைஸ், ரசம், காரக்குழம்பு, பொரியல்லாம் மட்டும் ஒரு 8:30 சாப்பிட்டுட்டு வயிறு எங்களுக்கு எதுவும் ஆகல, ஆனால் கண்டினியூவா வரும் அப்படின்னுவாங்க. அது மெயின் வந்து ஃபுட்டு வயிறு எதுவும் எஃபெக்ட் பண்ணல. வீட்டில் பெரியவங்க இது வேணும் அது வேணும் நிறைய வெரைட்டிஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏதோ வீட்டில் சந்தர்ப்பம் சரியில்லைன்னா வந்து இங்கே என்ன வெரைட்டி வேணுமோ அவங்களுக்கு இஷ்டப்பட்டது, பெரியவங்களுக்கு சாப்பிட்றது பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு இஷ்டப்பட்டது 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு சாப்பாடு தராங்க. 15 ரூபா சாப்பாடு தராங்க. ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்குது சார். நம்ம 10 ரூபா சாம்பார் 10 ரூபா, ரசம் 10 ரூபா, கூட்டு பொரியல் 10 ரூபா, சுண்டல் எல்லா ஐட்டமும் இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடையாது. இது வந்து நல்ல ஒரு ஹோம்லி ஃபுட்டு. ஹாய் சார், இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோவா தான் இருக்க போகுது மக்கள். நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க மக்களே. எப்படின்னு தெரியல, குறைஞ்சது இது வந்து 20-25 வருஷத்துக்கு மேல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி வி நாய்க்கன் ஸ்ட்ரீட். கரெக்டான லேண்ட்மார்க் சொல்லணும்னா கெல்லட் மெட்ரிக் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஷாப் இருக்குது. நான் சொன்ன ஷாப்பு இதுதான், வெள்ளையம்மன் உணவகம் அப்படின்ற ஒரு கடை தான் இது. இது ஒரு நல்ல கான்செப்டா இருக்கு. நம்ம 50 ரூபா 70 ரூபான்னு கொடுத்து சாப்பாடு வாங்குவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுப்பாங்கல்ல. நமக்கு தேவையில்லாத நம்ம சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் வேற கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு சாம்பார் தனியா வாங்கிக்கலாம், ரசம் தனியா வாங்கிக்கலாம், கூட்டு தனியா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா எல்லாமே நம்ம தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம், வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு. இந்த கான்செப்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, நம்ம அவங்களாண்டி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம், என் பேரு CKR குப்தா. இந்த கான்செப்ட் வந்து 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நீங்க தான் ஆரம்பிச்சு? ஆமாங்க. இப்படி ஒரு அது தோணுச்சுங்க. அதாவது நாங்க வந்து முதல்ல அரிசி கொடுத்துருந்தோம். ஒரு நாள் ஒரு மாமி என்ன சொன்னாங்க, நாங்க கொடுக்குற அரிசியில தானே எங்க உடம்ப வளர்க்குறீங்க அப்படின்னாங்க. இல்லம்மா தப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன செய்யறோம், அரிச்ச மாவு இங்க விற்கப்படும் அப்படின்னு போட்டோம். அதுல இருந்து அரிச்ச மாவு வித்துட்டு இருந்தோம். திடீர்னு என்ன பண்ணோம், ஒரு நாள் நல்ல வருமேன்னு சொல்லிட்டு 500 இட்லி பண்ணோம். அவ்வளவு இட்லி மாவு பண்ணிட்டா வியாபாரம் என்ன செய்யறதுன்னு பார்த்தா வைஃபை கேட்டா, இல்லைங்க 4 இட்லி 10 ரூபான்னு போட்டா அவங்களுக்கும் நல்லா இருக்கும், கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும், நீங்க அது மாதிரி செய்யுங்கன்னாங்க. அதுல இருந்து 4 இட்லி 10 ரூபான்னு ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் சப்பாத்தி 2 சப்பாத்தி 10 ரூபான்னு ஸ்டார்ட் பண்ணோம். கலந்த சாதம், ஆட்டோக்காரங்க நிறைய பேர் சாதம் கேட்டு இருந்தாங்க. பிளெயின் ரைஸ் கலந்த சாதம் கேட்டு இருந்தாங்க. அதனால பிளெயின் ரைஸ் 10 ரூபாய், கலந்த சாதமா இருந்தா 15ன்னு போடணும். அதுல இருந்து டெய்லி கலெக்ஷன் கேட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 20,000 25,000 ரூபா வரல வந்து. ஆமா, அதேதான் இப்ப அப்படியே கண்டினியூ ஓடிட்டே இருக்கு. எல்லாரும் வாழ்த்துறாங்க. இட்லி வைக்க ஆரம்பிச்சோம். இட்லி வச்சு சாம்பார் கேட்டாங்க, சாம்பார் வச்சு சாப்பாடு கேட்டாங்க. 1 by 1 வந்தது தான் இது. எவ்வளவு யாருக்கு என்ன தேவையோ 10 ரூபாய் ஒரு பாக்கெட்டு, எது வேணுமோ சாய்ஸ். வந்ததுல இருந்தே பாக்குறேன் நானு, இந்த மாஸ்டர்ன்ற ஒரு கான்செப்டே இல்லாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப், மாஸ்டர்ஸ் கிடையாது. அவங்கவுங்க வீட்டுல தெரிஞ்ச விஷயங்கள் நல்ல டேஸ்டா இருந்தோம்னா அவங்க சொல்லுவாங்க. அது அவங்க சில பேர் வீட்டுல அவங்க செய்யறது நல்லா இருக்குன்னு அதையும் கன்வே பண்ண. ரொம்ப பேசிக்கா எங்க வீட்டுல செய்யற ஐட்டம்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து ஹோட்டல் டேஸ்ட் வராது, ஹோம்லி ஃபுட்டு தான். எல்லாருக்கிட்டையும் பழகிறது வந்து ஒரு சிஸ்டர்ஸ் பழகிறது. எல்லாருமே சரி, அவங்க வீட்டுல இருக்கிறதும் யோசனை பண்ணிட்டே வருவாங்க. இங்க வந்த பிறகு எல்லாரையும் பார்த்தோம்னா ரிலாக்ஸ் ஆகி அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட வந்து என்னென்ன நீங்க இப்போ காலையில ஃபர்ஸ்ட் 7 மணிக்கு 7:30 மணிக்கு கிடைக்கும். இட்லி, சாம்பார், கிச்சடி, பொங்கல், தோசை கிடைக்கும். தோசை சட்னி 20 ரூபாய், கிச்சடி சட்னி 20 ரூபாய் வரும், பொங்கல் சட்னி 20 ரூபாய், வடை இருக்கும் 2 பீஸ் 10 ரூபாய். அது வந்து ஒரு 10 மணி 9:45 வரல இருக்கும். அதுக்கு மேல ஏதாவது கேட்டாங்கன்னா பண்ணி தருவோம். போலன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். அப்புறம் சாப்பாடு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஒயிட் ரைஸ் ஸ்டார்ட் ஆயிடும். மக்களே எல்லாம் 12 மணில தான் சாப்பாடு போடுறாங்க. ஒயிட் ரைஸ், ரசம், காரக்குழம்பு, பொரியல்லாம் மட்டும் ஒரு 8:30 அந்த மாதிரி வரும். ஒரு காய் கட்டிங் பண்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். 8:30 வரும். ரசம்லாம் காலையில 8 மணிக்கு வரும். புளியோதரை 8:30 மணி கரெக்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அது ரெண்டுமே அப்படியே பிக்கப் ஆகிட்டே
வந்துட்டே இருக்கும் டைம். நிறைய பேர் வந்து கஸ்டமர் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க, ஸ்பெஷல்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நம்ம கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு வயிறு எங்களுக்கு எதுவும் ஆகல, ஆனால் கண்டினியூவா வரும் அப்படின்வாங்க. அது மெயின் வந்து ஃபுட்டு வயிறு எதுவும் எஃபெக்ட் பண்ணல. மெயினாக அது சில பேருக்கு போலி, எங்களோட ஃபேவரட் போலி இருக்கு, தக்காளி சட்னி, சில பேருக்கு புளியோதரை, நிறைய ஒருத்தருக்கு ஒரு ஐட்டம். அவியல் பண்ணுவோம், அவியல் மோர் குழம்பு, ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகும். நான் வாங்கும்போது நான் பார்த்தேன் வயசானவங்க தான் நிறைய பேர் வந்து மேன்ஷன் ஜாஸ்தி. மெயினாக வந்து வீட்டில் பெரியவங்க இது வேணும் அது வேணும் நிறைய வெரைட்டிஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏதோ வீட்டில் சந்தர்ப்பம் சரியில்லைன்னா வந்து இங்கே என்ன வெரைட்டி வேணுமோ அவங்களுக்கு இஷ்டப்பட்டது 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க வேலையை பாருங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த பிஸியில் வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு பேசுறேன். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. நான் கிட்டத்தட்ட 7 வருஷமா இவங்க கிட்ட தான் ரெகுலரா 3 வேளையும் வாங்குறேங்க. இந்த கான்செப்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் கிடையாது. இது வந்து நல்ல ஒரு ஹோம்லி ஃபுட். 7 வருஷமா சாப்பிட்றது, இது வரைக்கும் 1 ரூபா கூட எனக்கு மெடிக்கலுக்கு ப்ராப்ளம் வந்ததில்லை. அவ்வளவு டேஸ்ட். ஒரு முக்கியமா வந்து இங்க மேன்ஷன்லலாம் தங்குற பேச்சுலர்ஸ்க்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது. ஒரு 30 ரூபா இருந்தால் ஒரு வேளை சாப்பாடு நமக்கு வயிறு ரொம்பிடுங்க. ஒரு சாதம், ஒரு சாம்பார், ஒரு பொரியல், அந்த மாதிரி ஒரு 8-9 விதமான ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. மெயினாக வந்து குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் 2 தான் மெயின். சாப்பாடு 10 ரூபா இருக்கு, நம்ம கொஞ்சம் சேர்த்து வேணும்னா நீங்கள் 15 ரூபா சாப்பாடும் இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடலைங்கிற ஏக்கமும் போகும், நமக்கு ரொம்ப நாமினல் பிரைஸ்ல சாப்பிடலாம். நான் ஒரு 10 வருஷமா தெரியுங்க. இப்போ இடையில ஒரு வீட்டில் இல்லாத போது வீட்டில் என்ன மிஸ்ஸஸ் என்ன வெளியில் போயிட்டாங்கன்னா இங்கே வந்து சாம்பார், ரசம், கூட்டு, சாதம் வீட்டில் வச்சுக்குவேன். கூட்டு பொரியல் எல்லாமே நல்லா இருக்கு, காரம் கம்மியாக இருக்கு, எல்லாமே நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சார். ஓகேங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து போயிட்டாலே குறைஞ்சபட்சம் 50 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா இந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதில் ஒரு 5-6 வகை கூட்டு, பொரியல், ரசம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இங்கே வந்து நம்ம அது தனித்தனியாக வாங்கணும். 10 ரூபாய்க்குலாம் சாப்பாடு தராங்க. ஆமாம், 10 ரூபாய்க்கு சாப்பாடு தராங்க, 15 ரூபாய் சாப்பாடு தராங்க. ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்குது சார். நம்ம இப்போ 10 ரூபா சாம்பார் 10 ரூபா, ரசம் 10 ரூபா, கூட்டு பொரியல் 10 ரூபா, சுண்டல் எல்லா ஐட்டமும் இருக்குது. உடம்பு கெடுதல் இல்லை, ஏன்னா நான் பேஷண்ட். இப்போ பேஷண்ட் நான் அதான் வாங்கி சாப்பிட்டு போகிறேன். ஓகே, வீட்டில் சாப்பிட்றோமா அதுவும் நல்லா இருக்கு. இங்கே எப்படிண்ணா இருக்கும்? சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக தான் சார் இருக்கு, எந்த குறையும் இல்லை. குழம்புங்க எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே 10 ரூபாய் தான். ஒரு 6 மாசமா நான் சாப்பிட்டு சாப்பாடும் சரி சாம்பாரும் சரி எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கு. வாங்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் ரசம், காரக்குழம்பு, ஒரு வடை, அப்பளம், உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் தக்காளி சட்னி. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து மதியானத்தில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை மக்களே. உங்களுக்காக ரிவ்யூ பண்ணோன்றதுனால நான் கிச்சனுக்கு வெளியே நின்று நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். சாம்பார் முதல்ல ட்ரை பண்ணிடலாம். பாருங்க, அப்படியே ஊற்றுவோமா? பாருங்களேன், நல்லா முறுக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சாம்பார் ட்ரை பண்ணுறோம். அப்படியே செஞ்சிடலாமா? திக்காக இருக்குதுங்க, முறுக்கு வாசனை அப்படியே கம 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 கமன்னு இருக்குது. ஸோ மக்களே அப்படியே சாம்பார் மட்டும் ட்ரை பண்ணுறோங்க. செம்மங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ ஸோ சேம் அதே மாதிரி போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பியூர் சாம்பார் சாதம் நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இந்த ட்ரிப்ளிகேன் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேச்சுலர்ஸ்லாம் இருப்பீங்க, நிறைய வயசானவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பயப்படுவீங்க. நீங்கள் இந்த கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்லாமா? மோஸ்ட்லி இந்த கடையில் வந்து வயசானவங்க தான் வந்து சாப்பிட்றாங்க. அதெல்லாம் 10 ரூபாய்க்கு யாராவது சாப்பாடு தருவாங்களா? 10 ரூபா 5 ரூபா நீங்கள் வாங்கினீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வாங்கிடுறது பார்த்து காரக்குழம்பு, சரி அதான் வந்து வறுத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணதே கிடையாது இது வரைக்கும். எனக்கே வந்து ஒரு ஸ்பெஷலாகவே இருக்குது மக்களே. 10 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு தராங்க, ஒயிட் ரைஸ். ஸோ நீங்கள் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை இந்த மாதிரி ஓடணுன்னா தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் கேட்டு. பாருங்க, கிச்சன்லேயே வந்து வாங்குறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் வந்து பார்சல் நிறைய வாங்கிட்டு போகிறவங்களாம் இங்கே வந்து வாங்குறாங்க. ஐயோ, இந்த மாதிரி வறுத்த குழம்பு நான் சாப்பிட்டதே கிடையாது. செம்மையா இருக்குது, ஒருத்தங்க. அதான் வந்து நானே ஒரு 3 பாக்கெட் வாங்கிட்டு போயிடும்போது அந்த அளவுக்கு உண்மையிலேயே காரக்குழம்பும் சரி குறை சொல்ற மாதிரி இல்லை. நான் ஏதாவது குறை சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை மக்களே. நம்ம வந்து ரசம் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அப்படியே அந்த கூட்டு ட்ரை பண்ணுறோம். அதாவது உருளைக்கிழங்கு கூட்டு. உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி
லைட்டாக மிளகாத்தூள் அப்படியே மலைச்சாரில் மாதிரி போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி பெரட்டி ஏற்றா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கு வந்து தித்திப்பாக இருக்குது இவங்க செஞ்சுருக்குது. அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தித்திப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. சூப்பருங்க. மசால் வர தெரியுது பாருங்க, கையில் தொடும் போதே தெரியுது. நல்லா மொறுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேற லெவலில் இருக்குது. உண்மையிலேயே மொறுன்னு இருக்குது. நல்லா வேக வச்சு எடுத்துருக்காங்க. சரி, நான் இது வரைக்கும் சாப்பிட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலே இல்லை மக்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் சாப்பாட்டில் வந்து கலந்து சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. லைட்டாக வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த புளிப்பு தான் வந்து நல்லா இருக்குது. ஆனால் தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்பளம் பாருங்கள், ரசத்தை மட்டும் ஊற்றிட்டு போதும் சாப்பிடுவோமா. ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூடாக சாப்பாடில் சாப்பிடும் போது சீக்கிரம் வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் செரிச்சிடும். நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் இந்த கடையில் வந்து நீங்கள் ஒரு வாட்டியாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டீங்கன்னா ரெகுலராக வந்து அடிமை ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே டேஸ்ட் வைஸ் வேறு லெவலு. ரேட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க மக்களே. ஸோ வடைலாம் வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணுவேன் மக்களே. நம்ம வீடியோ இதோட முடியுது. நான் வந்து எல்லாமே சாப்பிட்டு பார்த்ததில்ல, வேறு லெவலில் இருந்து. உண்மையிலேயே நான் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னு தான் சொல்லலாம் மக்களே. அதை வந்து 10 ரூபாய்க்கு ரைஸ் சாப்பிட்டது இல்லை. இந்த ட்ரிப்ளிகேன் சைடில் இருக்கிற மக்கள் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க. இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியும்னா வாய்ப்பே இல்லை. செம்மையாக இருந்தது உண்மையிலேயே. எங்கள் வீட்லேயே சாப்பிட்டது இல்லைன்னா பார்த்துங்க இந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குது மக்களே. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரே ஒரு குறை தான் என்னென்னா, நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதி கிடையாது. நம்ம வந்து பார்சல் ஒண்டி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நல்லா கட்டுங்க மக்களே. சாப்பிட்ற டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத செக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுறேன். லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.